इस दिनों में जांचने के लिए परमेश्वर ने दिया हुआ वचन संगीतम 145:18 भजन संगीता 145 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் खुद को पुकारने वाला को உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் सच्चाई से पुकारने वाले को கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். परमेश्वर उनके समीप है. தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சமீபமா இருக்கிறாரு. परमेश्वर की ओर से पुकारने वाले को सभी को समीप है. இன்னொன்னு அழுத்தி ஆண்டவர் சொல்றார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற और யாவருக்கும் फिर से दोहराकर कहते हैं कि जो सच्चाई से पुकारते हैं கர்த்தர் சமீபமா இருக்கிறார் परमेश्वर उनके निकट है. அப்படி சொல்றாரு. वैसा कहते हैं. உண்மையாய் கூப்பிடுகிறது அப்படின்னா என்ன? सच्चाई से पुकारने का मतलब क्या है? நிறைய பேர் நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம், ஜெபிக்கிறோம். कई जन परमेश्वर की ओर से विनती करते और प्रार्थना भी करते हैं. இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம நல்லா இருக்கிறோம்னா देखिए हमारे घर पर कुछ भी समस्या नहीं, हम अच्छे से है. எல்லாம் நம்ம வீட்டுல எல்லாம் கிரமமா நடக்கு அப்படின்னா हमारे घर में सब ठीक ठाक से चलती हो तो நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம்? हम प्रार्थना करते समय कैसे प्रार्थना करेंगे? ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. परमेश्वर आपने दिए हुए बल जीवन के लिए धन्यवाद. இன்னும் நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. आप किए हुए भलाई के लिए धन्यवाद. இன்னும் ஒரு சில தேவைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். और कुछ जरूरत के लिए हम प्रार्थना करेंगे. சாதாரணமா ஜெபம் பண்ணுவோம். साधारण व्यक्ति की समान प्रार्थना करेंगे. இதே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம் பாருங்க. वही परिस्थिति में हम कुछ समस्या में रहेंगे तो அப்படி இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? उस बुरी परिस्थिति में आते समय हमारी प्रार्थना कैसी होगी? அப்போ நம்ம என்ன செய்வோம்? உபவாசம் போடுவோம். तब हम क्या करेंगे? उपवास करेंगे. நம்ம பாவத்தை எல்லாம் அறிக்கை பண்ணுவோம். हमारे पापों को कबूल करेंगे. நம்மள தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். अपने आप को दीन कर कर परमेश्वर की ओर में प्रार्थना करेंगे. எப்படிலாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது எப்படிலாம் கேட்க முடியுமோ அப்படிலாம் கேட்போம் இல்லையா? जैसे जैसे परमेश्वर की ओर पुकार सकते हैं वैसे वैसे हम परमेश्वर को प्रार्थना करेंगे. அந்த நேரம் நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? उस समय हमारी हृदय कैसी होती है? அந்த உடைந்த உள்ளம் தான் உண்மையாய் ஜெபிக்கிற ஜெபம். उस टूटे हृदय को ही परमेश्वर कहते हैं कि सच्चाई से प्रार्थना करना. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. और कई जन है वो ऐसे प्रार्थना करते हैं. அவங்க ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா நடந்துட்டு இருக்காங்க. वो परमेश्वर की प्रिय लगातार चलते हैं. அவங்க நிறைய மற்றவங்களுக்கு நன்மை செய்யறவங்களா இருக்கிறாங்க. वो अपने पास रहने वालों को भलाई करते हैं. ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமா என்னென்ன செய்யணுமோ யோசிச்சு யோசிச்சு செய்யறாங்க. परमेश्वर के प्रिय रहते हुए सोच सोच कर समझ कर करते हैं. அப்படியே அதுக்கப்புறமும் அவங்க என்ன செய்யறாங்க? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி இன்னும் என்ன பரிசுத்தப்படுத்துங்க. फिर भी वो उपवास करके और अपने आप को पवित्र करते हुए प्रार्थना करते हैं. அப்படி சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. वैसे परमेश्वर को पुकारते हैं. இதுவும் உண்மையான ஜெபம். यही सच्चाई प्रार्थना है. இதையும் ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. ये परमेश्वर चाहते हैं. இப்படி ஜெபித்த ரெண்டு பேரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம वैसे प्रार्थना किए हुए दो जन को हम देखने वाले हैं. முதல்ல நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னா யோசபாத் ராஜா. पहला हम एक व्यक्ति को देखने जाने हैं, वो யோசபாத் राजा है. யோசபாத் ராஜா பாருங்க, 2 நாளாகமும் நம்ம வாசிச்ச பகுதியில் யோசபாத் राजा देखिए दूसरा इतिहास 20वां अध्याय. அதை பாருங்க, இந்த 20ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிங்க பாப்போம். 20वां अध्याय एक पहला वचन. மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2வது வாசிங்க. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். பாருங்க, இந்த யோசபாத் ராஜா ரொம்ப நல்ல ராஜா. देखिए யோசபாத் ராஜா बहुत अच्छा राजा அவர் था. ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவருடைய காரியங்கள்ல உற்சாகம் वो अपने राज्य पद में आते ही परमेश्वर की कार्य में उत्साहित था. அவர் என்ன செய்யறாரு? நம்ம தேசத்துல இருக்கிற விக்கிர வழிபாடுகள் எல்லாம் அவர் அந்த தோப்புகளை எல்லாம் அகற்றியிருந்தாரு. देश में रहने वाले मूर्ति पूजा जगह को सभी को हटा देता है. தேசத்தை சுத்திகரித்த பிறகு அவர் என்ன செய்யறாரு? देश को शुद्ध करने के बाद அவர் லேவியர்கள், ஆசாரியர், பிரபுக்கள் எல்லாம் அவங்கள எல்லாரையும் அவங்கள வேதத்தை
அந்த யூதேயா தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா பட்டணங்கள்லயும் போய் சொல்லணும்னு சொல்லி அவங்களே ஏற்படுத்துறாரு. लेवियों, याजकों और महायाजकों को पूरा शहर में परमेश्वर के बारे में बताने के लिए कहते हैं. அப்படி அவங்க ஆண்டவருக்கு அவர் முதலிடம் கொடுத்து எல்லாம் செய்ததுனால परमेश्वर को पहला जगह दिया. इसके लिए ஆண்டவர் அவரை ரொம்ப உயர்த்துறாரு. परमेश्वर उन्हें बहुताई से ऊंचाई में उठाते हैं. பாருங்க 17ஆம் அதிகாரம் 17 अध्याय में देखिए 3வது வசனம் பாருங்க. 3 वचन में देखिए. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாருங்க, அவன் ஆண்டவர் அவரோட கூட இருக்கும்படியா அவன் அவ்வளவு தூரம் ஆண்டவருடைய கற்பனைகளின்படி அவன் நடக்கிறான். देखिए, यहोवा योशापात की संग रहने के लिए वो परमेश्वर की वचनों को पालन किया. அதனால ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, 5வது வசனத்துல லாஸ்ட்ல பட்டிருக்கு, அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. देखिए, इसके कारण परमेश्वर ने उनके हाथों की कमाई और उनके धन बहुताई से था. அதே வசனத்துல பட்டிருக்கு பாருங்க, அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். उसी वचन में लिखा है कि परमेश्वर ने उसके हाथ में उसके राज्य को दृढ़ किया. ஆண்டவருக்கு பிரியமா அவன் நடந்ததுனால, அவனுடைய எல்லா செய்ய ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால परमेश्वर की संग रहा, परमेश्वर के प्रिय रहा. इसके लिए ஆண்டவர் அவனை ஐஸ்வர்யத்திலையும் கனத்திலையும் மேன்மையுள்ளவரா மாற்றினார். इसलिए परमेश्वर उसे धन और उसकी हाथों की कमाई को बहुताई से आशीष किए. அதனால அவன் ஆண்டவருக்கு இன்னும் உற்சாகமா என்ன செய்யறான், தேசத்துல இன்னும் அதிகமா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்துட்டு இருக்காரு. इसके लिए परमेश्वर को उत्साहित से परमेश्वर के प्रिय कार्य देश में करता रहा. இப்போ என்ன ஆகுது இந்த அதிகாரத்துல, देखिए अब इस अध्याय में क्या होता है. 2 மோவாப் புத்திரர் வர்றாங்க, அம்மோன் புத்திரர் வர்றாங்க, அதுக்கு மேல சீரியா தேசத்துல இருந்தும் ஒரு கூட்டம் ஜனங்கள் இவருக்கு எதிரா வர்றாங்க. 2 विरोधी आते हैं, मोवाबी और अम्मोनियर और सीरिया के लोग भी इनके विरुद्ध आते हैं. இந்த யூதா தேசம் எப்படி ஒரே ஒரு கோத்திரத்தை மட்டும்தான் ஆளுறாரு அவரு. देखिए, ये राजा सिर्फ एक ही गोत्र को राज्य करता है, वो है यहूदा की गोत्र. ஆமா, யூதேயா தேசம் சின்னது, ये यहूदा की राज्य बहुत छोटा है, இஸ்ரவேல் பெருசு. इजराइल बड़ी है. இப்போ யூதா ஜனங்கள், அந்த யூதா தேசம் சின்னதா இருக்கு. இப்போ 3 கூட்டம் இவங்களுக்கு எதிரா சண்டைக்கு வர்றாங்க. यहूदा देश बहुत छोटा है, लेकिन 3 झुंड इनके विरुद्धता में आते हैं. இப்போ இந்த ராஜாவுக்கு ரொம்ப பயமாயி போச்சு. तभी यह योसापात राजा बहुत भयभीत हुआ. அவர் என்ன செய்யறாரு, உடனே அவர் என்ன செய்யறாரு பாருங்க, 3வது வசனம் பாருங்க. तब वो तुरंत क्या करता है, 3 वचन में देखिए. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறினார். तभी योसापात डर कर एक मन होकर परमेश्वर की ओर पुकारने के लिए उपवास के दिन मनाया. ஒருமுகப்பட்டு என்ன செய்யறாங்க, கர்த்தரை தேடுறதுக்கு தேசத்துல இருக்க எல்லா ஜனங்களுக்கும் உபவாசத்தை சொல்றாரு. एक संग होकर पूरे देश में उपवास कहलाता है. யூதா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் இடத்துல வராங்க, கர்த்தர்னா ஆலயத்துல வர்றாங்க. यहूदा के लोग परमेश्वर की ओर उनके भवन में आते हैं. அதுல யாரு, குழந்தைகளும் இருக்காங்க, பெண்களும் இருக்கிறாங்க, குமாரர் குமாரத்தி எல்லாரும் வர்றாங்க. தேசத்துல உள்ளவங்க उसमें எல்லாரும் देखिए வர்றாங்க. बाल बच्चे, पुरुष और स्त्रियां सभी लोग में शामिल होते हैं. இப்ப யோசபாத் வந்து ஆலயத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. योसापात परमेश्वर की भवन में रहकर परमेश्वर की ओर पुकारता है. அவர் எப்படி சொல்றாரு, பரலோகத்துல இருக்கிற பிதாவே, वो कैसा कहता है, देखिए ये परमेश्वर जो स्वर्ग में विराजमान है, நீரல்லவா தேவன், आप ही परमेश्वर है, தேவரீர் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், आप ही राज्यों को राज करने वाला है, உம்முடைய கருத்துலதான் வல்லமையும் அதிகாரம் இருக்குது. आपके हाथों में सामर्थ्य और महाकार्य है. ஒருவரும் உம்மோடு கூட எதிர்த்து நிற்க முடியாது. कोई भी एक जन आपके विरुद्ध नहीं खड़ा हो सकता है. அப்படி இருக்கும்போது वैसे रहते समय நீர் தான் என்ன செய்து இந்த தேசத்துல இருந்த குடிகள் எல்லாம் விரட்டிட்டு எங்களுக்கு என்ன செய்தீரு, இந்த தேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. आप ही इस देश को हमारे लिए दिए हैं, जो शत्रुओं को हटाकर आप ही ने दिया है. இஸ்ரவேல்ல இருந்து, இந்த எகிப்தில இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது, इजराइल को मिस्र देश से जब परमेश्वर ने लेकर आए थे, ஆண்டவர் என்ன செய்வார், அந்த அம்மோன் புத்திரர் இருக்கிற தேசம், மோவாப் புத்திரர் தேசம், சேயீர் மலை வழியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவார். वहाँ परमेश्वर बोलते हैं कि अम्मोन, सेईर, वहाँ की जहाँ से नहीं आना कर कर, அவங்களுக்கு ஒரு தீமையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவார். उन्हें एक भी आप
बुरी कार्य नहीं कर सकते हैं कर कर। நாங்க அப்படி அவங்களுக்கு நன்மையெல்லாம் செய்தோம், இவர் அப்படி சொல்றாரு ஆண்டவர். यहाँ யோசபாத் कहते हैं कि हम उन्हें ऐसी भलाई कार्य करे थे, அவங்க வழியா நாங்க வரவே இல்ல, उनके जगह पे हम नहीं आए थे। ஆனா இப்போ அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, எங்களுக்கு எதிரா வர்றாரு. लेकिन अब देखिए वह हमारे विरुद्धता में आते हैं, நன்மைக்கு தீமை செய்யறாங்க, भलाई के लिए बुरी काम करते हैं। நீர் நியாயம் தீர்க்க மாட்டீர ஆண்டவரே आप न्याय नहीं करेंगे क्या? அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அழகான ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. ऐसे யோசபாத் एक अच्छी विनती परमेश्वर से करते हैं। 12வது வசனம் வாசிங்க. उस 12 वचन पढ़िए। எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். பாருங்க, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி என்ன செய்ய நான் நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க சின்ன கூட்டம். इस बड़ी झुंड में खड़े रहने के लिए हम पास बल नहीं है, हम बहुत छोटे हैं। நாங்க செய்ய வேண்டியது என்னதுன்னே எங்களுக்கு தெரியல. उसमें क्या करना है कर कर हम नहीं जानते हैं। தான் எங்க கண்கள் நோக்கிக்கிட்டே இருக்கு आपके ओर ही हमारी आंखें है, அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. वैसे யோசபாத் विनती करते हैं। இந்த ஜெபத்தை கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு, எகாசியல்னு ஒரு தீர்க்கதரிசி மேல ஆவியானவர் இறங்குறாரு. इस विनती को सुनते ही परमेश्वर यहेल कर कर नाम के ऊपर आ जाते हैं। அப்பதான் அந்த 15வது வசனத்துல போட்டு பாருங்க, நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று. तब उस 15 वचन में लिखा है कि जो तुम लोग उस बहुताई लोगों से मत डरो, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், परमेश्वर तुमसे यो कहता है, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, क्योंकि युद्ध तुम्हारा नहीं தேவனுடையது, परमेश्वर का है। இப்படி ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறாரு. ऐसे परमेश्वर तुरंत उत्तर देते हैं। நாளைக்கு நீங்க அவங்களுக்கு எதிரா போங்க, कल उनके सामना करना, ஆண்டவர் யுத்தம் செய்வார்னு சொல்லி அனுப்புறாங்க. परमेश्वर ही आपके लिए युद्ध करेंगे। அதே போல அடுத்த நாள் காலையில போறாங்க எல்லாரும். वैसे ही दूसरे दिन वहाँ जाते हैं। போகிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அவங்க பாடகர் குழுவை தான் முன்னாடி விடுறாங்க. जाने से पहले उन लोग है ना गीत गायक को आगे जाने देते हैं। ஆண்டவர் துதிச்சு பாடுறதுக்கு ஆட்கள் முன்னாடி அந்த சேவர்களுக்கு முன்னாடி போறாங்க. वो सेनाओं के आगे जो गीत गायक परमेश्वर की स्तुति आराधना करने के लिए उन्हें जाने बोलते हैं। அவங்க எல்லாரும் எப்படி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடிட்டு போறாங்க. वो कहते हैं कि परमेश्वर की नाम सदा के लिए है कर कर उसकी आराधना करते हुए आगे जाते हैं। பாடி துதி செய்ய தொடங்கின உடனே स्तुति आराधना करते समय அங்க என்ன நடக்குது, அங்க ஏற்கனவே அங்க ரெடியா அவங்க எல்லாம் யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கிறவங்க அந்த அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் என்ன செய்யறாங்க, செய்யறது அந்த மலை தேசத்து மக்களுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக விரோதமா செயல்படுறாங்க. स्तुति करते समय ये 2 झुंड अम्मोनियर और मोवाबियर सेर के विरुद्ध हो जाते हैं, அவங்கள அழிச்சிடுறாங்க, उन्हें मिटा देते हैं। இப்போ அவங்கள அழிச்ச பிறகு இவங்க 2 பேருக்குள்ளயுமே சண்டை வந்துச்சு. उन्हें मिटाते इन्हीं दोनों के बीच में भी लड़ाई हो जाती है। இவங்க 2 பேருமே கை கலந்து அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாளால வெட்டி சாகுறாங்க. ये मोवाबी और अम्मोनियर एक दूसरे से लड़ाई करते हुए एक दूसरे को हथियार से मार देते हैं। இந்த யூதா மனுஷர்லாம் நல்லா துதிச்சுக்கிட்டே வர்றாங்க, வந்து பார்த்தா எல்லாம் பிரேதமா தான் இருக்காங்க. देखिए यहूदिया के लोगों के आराधना करते हुए आते ही देखते ही सब मर मिटे हैं। அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய யுத்தம் செய்திருக்கிறார் பாருங்க. देखिए परमेश्वर यहाँ कितना बड़ी युद्ध किया है। 3 நாளா இருந்து கொள்ளையடிச்சாங்களாம். 3 दिन तक उन्हें लूटे थे। இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். उतनी बड़ी विजय को परमेश्वर ने दिया है। இதுக்கு காரணம் என்ன, इसकी क्या कारण है? நல்ல அவனும் அவனுடைய தேசத்து மக்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்து யோசபாத் ராஜாவும் எல்லாருமா சேர்ந்து योसापात राजा और उनकी झुंड எல்லாரும் உபவாசத்தோட ஆண்டவரை தேடினாங்க. उपवास के साथ परमेश्वर के पास विनती किए, ஒரு மனதோட தேடினாங்க. एक मन के साथ विनती किए। இந்த ஆவியானவர் சொல்லுதார யுத்தம் நீங்க பண்ண போறது இல்ல, தேவன் தான் பண்ண போறாருன்னு சொன்ன உடனேக்கு पवित्र आत्मा यो कहा है कि यह युद्ध तुम्हारा नहीं है, परमेश्वर ही करने वाला है। அந்த ராஜா என்ன பண்றாரு பாருங்க, 18வது வசனத்துல பாருங்க. देखिए 18 वचन में वो राजा क्या कहता है, அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் குனிந்தான். ஆண்டவருடைய வசனம் கிடைச்ச உடனே அவர் என்ன செய்யறாரு, அவர் ஆண்டவருக்கு மரியாதையா
தரை மட்டும் முகம் குனிஞ்சு வணங்குறாரு அந்த ராஜா. तब योसापात भूमि की ओर मुंह कर कर परमेश्वर की दंडवंत करता है। இந்த எல்லா யூதா கோத்திரத்தார் அந்த எருசலேம் நகரத்தில் உள்ள அந்த ஜனங்கள் அவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, அவங்களும் அதே போல தாழ விழுந்து ஆண்டவரை வணங்குறாங்க. योसापात के समान सभी यहूदियों और यरूशलेम के निवासियों यहोवा के सामने गिरकर यहोवा को दंडवंत किए। இப்போ என்ன நடக்குது, எல்லாரும் உபவாசத்தோட கூட்டினாங்க, இப்ப தன்னை தாழ்த்துறாங்க எல்லாரும். देखिए, पहला उपवास के साथ विनती की, अभी अपने आप को दीनता करते हैं। ஆண்டவரை நம்பி அவரை துதி செஞ்சே போறாங்க. परमेश्वर के ऊपर भरोसा रखते हुए उनकी स्तुति आराधना करने लगे। ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நம்பினால அங்க என்ன நடந்துச்சு, परमेश्वर ने जो कहा भविष्यवाणी को विश्वास किए, பெரிய காரியத்தை செய்தாரு. इसलिए परमेश्वर महान कार्य किए। இன்னைக்கும் நம்மளுடைய நிலைமையா அதான் இருக்கு இல்லையா? आज भी हमारी परिस्थिति वही है, நம்மளும் இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கிறோம். हम भी बुरी परिस्थितियों में है। தேசத்துல கொரோனா பரவிக்கிட்டே போகுது. देखिए, देश में कोरोना बढ़ती जा रही है, ஹாஸ்பிட்டல்லாம் நிரம்பி வழியுது. अस्पताल पूरा भर चुका है। வயசானவங்க நோயில போனவங்க எல்லாம் திரும்பி வர்றது இல்ல. बुजुर्ग जो अस्पताल में गए वो वापस नहीं लौटे। நம்ம இல்ல இவங்கெல்லாம் அப்படி இல்ல, இது இந்த நோயே கிடையாது, இவங்க சும்மா கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு சில நேரம் நம்ம பேசுறோம். लेकिन हम सोचते हैं कि ऐसा कुछ बीमारी नहीं है, ऐसे ही लोग लेके जा रहे कर कर हम बातचीत करते हैं। ஆனா உண்மையிலே ஹாஸ்பிட்டல்ல நிரம்பி தான் வழிறாங்க. देखिए, पूरा अस्पताल भर चुकी है, எல்லாம் என்ன செய்யறாங்க, என்ன வருது, அதுல மூச்சு திணறல் அதிகமாயிருக்கு. उसमें सांस लेने की तकलीफ हो जाती है, அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இறந்து போயிடுறாங்க. इसलिए वो मर जाते हैं। ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க போயிடுறாங்க. जो कमजोरी के साथ है वो मर जाते हैं। நல்ல கதியா இருக்கிறவங்க ஒரு வழியா வந்துடுறாங்க சுகமாயி. जो तंदुरुस्त है वो कुछ समय के बाद दिनों के बाद आ जाते हैं। நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், हम परमेश्वर को जान चुके हैं, நம்ம ஆண்டவரை நோக்கி இப்படி கதறி கூப்பிட்டுருவோம். हम परमेश्वर की ओर पुकार सकते हैं, ऐसे पुकारेंगे। நம்ம ஜெபம் பண்ணி நமக்கு தெரியும், நம்மள அதை போல இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும் தெரியல, ஆண்டவரை நீர் தான் தொடர்ந்து ஆண்டவர் வந்துருவார். हम जानते हैं कि हम परमेश्वर को कैसा विनती करना है, कर कर वैसा विनती कर कर हम आ जाते हैं। ஆனா ஆண்டவர் அறியாத ஜனங்களே இருக்கு, அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? जो व्यक्तियों अनजान में है वो क्या करेंगे? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? उनके लिए हम प्रार्थना करना जरूरी है। அதான் ஆண்டவர் இந்த 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. दूसरा इतिहास 7वां अध्याय 14 वचन में देखिए, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்படி பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். देखिए, मेरी प्रजा के लोग जो मेरे कहलाते हैं, அவங்க ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் சொல்லல, उन्हें प्रार्थना करने के लिए नहीं कहा गया है। ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நம்ம जो प्रजा उनके नाम धारण किया हुआ है, நம்மள தாழ்த்தி हम दीन होकर ஜெபம் பண்ணி प्रार्थना कर कर அவருடைய முகத்தை தேடி उनके दर्शन के खोजी होकर நம்மகிட்ட இருக்கிற பொல்லாத வழியிலெல்லாம் விட்டு திரும்பினா अपनी बुरी चाल से फिरेंगे तो அப்ப பரலோகத்துல இருக்கிற ஆண்டவர் கேட்டு என்ன செய்வார்? तो जब परमेश्वर जो स्वर्ग में है वो सुनकर அவர்கள் பாவத்தை மன்னித்து उनके पापों को क्षमा कर कर நம்ம ஏற்கனவே ரத்தத்தால கழுவப்பட்டவங்க அவங்க பாவத்தை மன்னித்து उनके पापों का हम पहले ही परमेश्वर की लहू से शुद्ध हो चुके हैं, उनके पापों को क्षमा कर कर அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் और उनके देश को जो कात्यो कर दूंगा, அப்படி சொல்லி தராரு. वैसे हमें सिखाते हैं। அப்போ கடமை யார்கிட்டதான் இருக்கு? நம்மளுக்கு தான் இந்த ஜெபம் பண்ண வேண்டிய கடமை இருக்குது இல்லையா? देखिए, किसके पास कर्ज है? हमारे पास जो प्रार्थना करने वाले। யோசபாத் ராஜா எப்படி உண்மையா தன்னை முழு இருதயத்தோட ஆண்டவரை தேடினாரோ அப்படி நாம இந்த நாட்கள்ல தேட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. देखिए, जैसा योसापात पूरे मन से परमेश्वर की प्रार्थना किया, वैसे भी इस परिस्थिति में हम प्रार्थना करने के समय पर है। இன்னொருத்தர் நல்ல ஜெபம் பண்ண ஒரு ஆள் இருக்காரு, और एक व्यक्ति जो अच्छा से प्रार्थना करता है, कोर्नेलियो कर कर। அவர் பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் प्रेरितों के काम 10वां अध्याय 1-2 வசனம் வாசிங்க. पहला दूसरा। இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்தில 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த
தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த இத்தாலியா பட்டணத்துல இருக்கிற இந்த கொர்நேலியு வந்து ஒரு நூற்றுக்கதிபதி. इटालियन का नामक है पलटन 100 का सूबेदार था। அவர் எப்படிப்பட்டவரான்? தேவ பக்தி உள்ளவர். वो भक्त था வீட்டாரும் சேர்ந்து அவங்க எல்லாருமே தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறாங்க. और अपने सारे घराने के साथ परमेश्वर से वह डरता था ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்யறாரு. और बहुत दान देता था எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு और இருக்கிறார். बराबर परमेश्वर से प्रार्थना करता था। அவரை பத்தி எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு. देखिए उनके बारे में कितनी अच्छी से कहा है। இப்ப இவர் எப்படி இவர் வந்து யூதர் கிடையாது. देखिए ये यहूदी नहीं था, இவர் வந்து அந்நிய புறஜாதியார். ये पराया था, இவர் வந்து ரோமர். ये कैसरी की करने वाली कोर्नेलियस था। இப்ப இந்த இவர் வந்து ஆண்டவரை வந்து நியாய பிரமாணம் எல்லாம் இவருக்கு தெரியாது இல்லையா? इसे पवित्र शास्त्र और न्याय सब नहीं जानता था, ஆனாலும் தேவனை நோக்கி இவர் ஜெபம் பண்ணி அதுவும் உபவாசத்தோடு ஜெபம் பண்றாரு. तो भी ये परमेश्वर उसके पास विनती करता था, उपवास के साथ प्रार्थना करता था, ரொம்ப பக்தியோட இருக்காரு. बहुत भक्ति के साथ था, எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். बराबर प्रार्थना करता था। இதே போல நிறைய பேர் நம்ம மற்ற புற மதஸ்தர் இருக்கிறாங்க இல்லையா? हमारे पास जो पराये व्यक्ति है वो भी उनके परमेश्वर के पास बराबर प्रार्थना करते हैं। பாருங்க, நல்ல உதவி செய்யற மக்கள் எல்லாம் இருக்காங்க. अच्छा सहायता करने वाले व्यक्तियों भी है। நாங்க ஒரு நாள் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த 90 வீட்டுக்கு போற வழியில நடந்து வந்துட்டு இருக்கும்போது செருப்பு அவங்க அந்து போச்சு. हम एक बार चलते समय 90 फीट की ओर चलते समय हमारी चप्पल टूट गई। ஒரு செருப்பு அதனால நான் காலை வச்சு போய் தேய்ச்சி நடந்து பக்கத்துலயே நம்மளுக்கு தான் வழியில எல்லாம் நிறைய செருப்பு கடை தானே இந்த சாத்தனர்ல இருந்தாங்க 90 வீட் आस पास बहुत चप्पल की दुकानें थी, मैं पैर घिसिट घिसिट कर चल रही थी। ஒரு கடைக்குள்ள போயாச்சு. एक दुकान के अंदर चली गई। அவர்கிட்ட போய் இந்த கொஞ்சம் தச்சு தந்துருங்களேன், வரும்போது இப்படி ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். देखिए इसे सिलाकर दे दीजिए, मुझे बहुत दूर जाना कर मैं उनसे बोलने लगी। அவர் ஒரு முஸ்லிம்காரர். वो एक मुसलमान व्यक्ति था। உடனே ஒரு சேர் எடுத்து ஒரு ஸ்டூல் எடுத்து எங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சாரு. எங்க மகளும் நானும் போனோம். तुरंत मुझे और मेरे बेटी को कुर्सी देकर बैठने बोले। அந்த செருப்பை எடுத்து அவர் என்ன வாங்கி அந்த ஒரு பசையை வச்சு ஒட்டினார். मेरे चप्पल को लेकर एक दम डालकर उसे चिपकाने लगे। ஒட்டி கொஞ்சம் பொறுங்க காயட்டு அப்படின்னு சொல்லி தந்தாரு. रुकिए वो सूखने दीजिए कर बोलने लगे। நான் அவருக்கு உடனே ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்தேன். तुरंत मैं उनके पास एक 50 रुपया की नोट देने लगी। வாங்கவே மாட்டேன்ட்டாரு. वो नहीं लिए। நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நான் இதை செய்தேன். आपको मैं सहायता करने के लिए इसे चिपका कर दिया था। நான் இந்த கடைக்கு ஓனரு. मैं इस दुकान की मालिक हूँ। நான் இந்த வேலையெல்லாம் செய்யறவன் கிடையாது. मैं ये सब काम नहीं करता था, कर रहा हूँ। ஆனாலும் நீங்க இப்ப நடந்து போகணுங்கிறதுக்காண்டி உதவிக்காக தான் இதை செய்தேன். நீங்க பைசாவே வேண்டாம் அப்படின்னு. आपको चलना है, इसके लिए आपको सहायता करने के लिए मैंने ऐसा किया, पैसा नहीं चाहिए कर। இப்போ ஒரு புறஜாதியிலயும் ஒரு மனுஷன் எவ்வளவு நல்ல இருக்கிறாங்க பாருங்க உதவி செய்யறதுக்கு. देखिए पराये व्यक्ति में भी अच्छे से सहायता करने वाले व्यक्तियों भी है। பைசா வாங்கினா வாங்கியிருக்கலாம் இல்லையா? पैसा लेना है तो वो ले सकते थे। அப்படி இந்த கொர்நேலியும் அப்படிதான் இருந்திருக்கிறார். நல்ல ஒரு மனுஷன். देखिए कोर्नेलियस भी ऐसा अच्छा मनुष्य था, பக்தி உள்ளவரா இருந்திருக்காரு. एक भक्तिमान था। அவர் தேவதூதனே அவர் முன்னாடி வந்து தரிசனம் கொடுக்கிறாரு. देखिए स्वर्गदूत ही उनके सामने दर्शन देता था। உங்களுடைய தர்மங்களும் ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து எட்டிட்டுன்னு சொல்றாரு. तेरा प्रार्थना और तेरा दान परमेश्वर के पास आ गया। அப்போ அவரு அவ்வளவு தூரம் சொன்ன உடனே அந்த தூதனே சொல்றாரு, ஒரு அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு பாருங்க. देखिए वो स्वर्गदूत इनका एड्रेस सब बताता है। அந்த 10ஆம் அதிகாரத்துல 5-6வது வசனத்துல பாருங்க. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுவேர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்துல தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். देखिए प्रेरित काम 10वां अध्याय में 5 और 6 वचन में लिखा है कि तो एक मनुष्य योफा के शहर में भेजना, वहाँ पतरस कहलाता हुआ एक नाम व्यक्ति है, वह सीमोन चमड़े की धंधा करने वाला है, वह यहाँ पहुन है जिसका घर समुद्र के किनारे है। அப்படி பாருங்க, யோப்பா பட்டணத்துல இருக்காங்க. அவர் இருக்கிற அந்த வீடு கடலோரத்துல இருக்குது. அதுல அவன் தங்கி இருக்கிற ஆள் அந்த வீட்டுக்காரன் பேர் சீமோன். அவன் தோல் 17 எல்லா அட்ரஸையும் சொல்லி அந்த தூதன் என்ன செய்யறாரு. देखिए ये स्वर्गदूत उन्हें पूरा जानकारी बताते कि यफा का मनुष्य
उसका नाम है सीमोन पतरस और ये वो चमड़े का काम करता है और उसका घर समुद्र के किनारे है। அந்த பேதுருவை நீ அழைச்சி கொண்டு வந்தேன்னா அவர் நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லுவாரு. उस पतरस को तू बुलाएगा तो तू जो काम करना है वो तुझे सिखाएगा। அப்போ அப்படி சொன்ன உடனே இவர் என்ன செய்யறாரு, உடனே 3 பேரை அனுப்புறாரு. वैसे कहते ही इस कोर्नेलियो 3 व्यक्तियों को वहाँ भेजता है। அதே நேரத்துல அங்க பேதுருவும் ஒரு சொப்பனம் கண்டிட்டு இருக்கிறாரு. उसी समय वहाँ भी पतरस को एक दर्शन मिलता है। அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, देखिए उनको क्या होता है, वहाँ வானம் திறந்திருக்குது, आकाश खुला हुआ है, 4 முனையும் கட்டப்பட்ட ஒரு பெரிய கூண்டு கீழே இறங்குது. चारों बाजू बांधा हुआ एक टोकरी उतर कर आती है। அதுல பூமியில இருக்கிற எல்லா 4 கால் ஜீவன், उसमें 4 पैर वालू जंतुए, காட்டு மிருகங்கள், जंगली जानवरे, ஊர் பிராணி, ஆகாயத்து பறவை எல்லாம் இருக்குது. जो रेंगती हुई और उड़ने वाली सभी चीजें उसमें है। அதுல ஒரு சத்தம் கேக்குது அவருக்கு. उसमें एक आवाज भी सुनती है, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி அப்படின்னு சொல்லி. पतरस उठ, मार कर और उसे भोजन कर। இவர் சொல்றாரு, இல்ல தீட்டு அசுத்தமானதை நான் தொட மாட்டேன் அப்படிங்கிற. देखिए ये तो अशुद्ध है और मैं इसे छूऊंगा नहीं। இல்ல நான் தேவன் பரிசுத்தமாக்குனதை நீ தீட்டா எண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். परमेश्वर शुद्ध किया हुआ तू अशुद्ध नहीं मानना कर कर। அப்படி அந்த 3 தடவை அந்த சத்தம் கேட்டுச்சு அவருக்கு. 3 बार वैसे वचन उसको सुनने लगा। அப்படி கண்டிட்டு இருக்கும்போது இங்க கீழே அந்த மனுஷங்க எல்லாம் வந்துட்டாங்க 3 பேரும். वैसे देखते ही यहाँ नीचे 3 व्यक्तियाँ आने लगे। அவங்க வந்து இந்த தரிசனத்தெல்லாம் சொல்லி என்ன கூப்பிடுறாங்க பேதுருவை. वे व्यक्तियों भी ये दर्शन सब बोलकर पतरस को बुलाते हैं। ஆவியானவர் சொல்றாரு, நீ சந்தேகப்படாம அவங்க கூட போ. परमेश्वर कहते हैं कि पवित्र आत्मा कहते हैं बिना संदेश के उनके पास चले जाना। இவரும் போயிட்டாரு. ये भी चल पड़े। போனா அங்க அவர் கொர்நேலியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. देखिए वहाँ कोर्नेलियो इनकी बाट जोता है। அவங்க யாரு, அவர் உறவினரை கூப்பிட்டு வச்சிருக்காரு, ஸ்நேகிதர் கூப்பிட்டு வச்சிருக்காரு, எல்லாரும் பெரிய கூட்டமா அந்த வீட்டுல இருக்கிறாங்க. देखिए अपने घराने, रिश्तेदार, आजू बाजू सभी को बुलाकर रखे हैं अपने घर में। இப்ப பேதுரு போன உடனே சொல்றாரு, तभी पतरस वहाँ जाते हुए कहते हैं, நான் யூதர் இப்படி எல்லாம் அடுத்த ஜாதிக்குள்ள நான் வரமாட்டேன். मैं यहूदिया हूँ, मैं दूसरी जातियों के बीच में नहीं आता हूँ। ஆனாலும் ஆண்டவர் சொன்னதுனால நான் வந்திருக்கேன். परमेश्वर ने कहा है इसलिए मैं आ गया हूँ அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு எல்லாம் விவரமா கேட்டுட்டு இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. क्या कार्य कर सब पूछताछ कर प्रचार करने लगे। அப்ப இயேசுவானவரை பத்தி சொல்லி तभी यीशु मसीह के बारे में कहता है, பாருங்க 38வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, நசரேனாகி இயேசுவை 28 में देखिए, நசரேனாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி தெரிந்தார். 38 में देखिए कि परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ्य से अभिषेक किया। वो भलाई करता और सबको जो शैतान के सताए हुए थे अच्छे करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। பாருங்க, அதுக்கு நாங்கெல்லாம் சாட்சி. उसके लिए हम सब गवाह है। அவர் தேவன் வந்து 3வது நாள்ல எழுப்பிட்டாரு. परमेश्वर ने तीसरे दिन उठाए, அவர் நிறைய பேருக்கு தரிசனமானாரு. वो कई जनों को दर्शन दिए। இதெல்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்க எல்லாருக்கும் என்ன வந்துச்சு, எல்லாம் என்ன ஆயிட்டு, பரிசுத்த ஆவி கிடைச்சு. ऐसे बातें वो सुनते ही उनके ऊपर आकर पवित्र आत्मा आ गई। இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர். इस वचन को पतरस बोलते ही जो भी यीशु मसीह के बारे में सुन रहे थे उनके ऊपर पवित्र आत्मा आ गई। அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் அந்த பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது वे कई भाषा में बोलने लगे और उनके आसपास जो कथनान रहित थे वो सब सुनने लगे। பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். पवित्र आत्मा अन्य जाति के ऊपर भी उंडेला गया करके वो अचंभित हो गए। புறஜாதியார்கிட்டயும் என்ன வந்துட்டு, பரிசுத்தாவியானவர் வந்துட்டார். முதல்ல இயேசுவானவர் வரும்போது யூதர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்தாங்க, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சுவிசேஷத்தை. पहला यहूदियों के बीच में ही सुसमाचार का बोलने लगे, लेकिन अभी पराये अन्य व्यक्ति के पास भी पवित्र आत्मा आ चुका था। இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து புறஜாதிக்கும் பொழிந்தருளிட்டார்.
पवित्र आत्मा अन्य जाति के ऊपर भी उंडेले गया। உடனே பேதுரு என்ன சொல்லுதாரு, பரிசுத்த ஆவியானவரே கிடைச்சுக்கிட்டாரு, இனிமே நம்ம என்ன செய்யக்கூடாது, தண்ணீரை விளக்க கூடாதுன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. कभी पतरस यो कहता है कि पवित्र आत्मा तुम पर आ गया, अभी क्या रुकावट है, तुम बपतिस्मा ले लो। இப்ப பாருங்க, இவர் ஒரு புறஜாதியார், ரோமர். देखिए एक पराया व्यक्ति था, एक रोमियो था। இவர் தான் முத என்ன செய்திருக்காரு, புறஜாதியில பரிசுத்த ஆவியும் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. यही व्यक्ति पराया जाति में बपतिस्मा पाया हुआ, अन्य पवित्र आत्मा पाया हुआ है। எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. देखिए इसको कितना बड़ी आशीष है। அவர் தான தர்மம் பண்ணினாரு, ஜெபம் பண்ணினாரு, वो दान धर्म दिए और प्रार्थना किए, தேவ சமூகத்துல 8 வரைக்கும் அவர் பண்ணிருக்காரு. परमेश्वर के चरणों को छूते हुए तक प्रार्थना किया। அவ்வளவு பரிசுத்தமா இருந்திருக்கிறாரு. देखिए उतना पवित्र व्यक्ति ठहरा। அப்ப ஆண்டவரே இவரை முதல்ல தேர்ந்தெடுத்து இவருக்கும் இவர் குடும்பத்தாருக்கும் சிநேகிதருக்கும் என்ன செஞ்சாங்க, பரிசுத்த ஆவியை பொழிஞ்சிருக்கு. परमेश्वर ही ने चुनकर इनको और इनके घरानों को पवित्र आत्मा दे दिए। நம்ம எல்லாரும் எப்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்கோம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டோமா, அந்த நாள்ல நம்ம யோசிக்கணும். देखिए सोचे कि हम बपतिस्मा लिए क्या, पवित्र आत्मा पा लिए क्या। ஆண்டவர் எல்லா வயசுலயும் பரிசுத்த ஆவியை தருவாரு. परमेश्वर कितनी भी उम्र में भी पवित्र आत्मा दे देंगे। இந்த நாட்கள்ல நம்ம கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். इस दिनों में हम पवित्र आत्मा को पाना जरूरी है। பரிசுத்த ஆவி இல்லாம என்ன செய்யக்கூடாது, சென்னை முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. पवित्र आत्मा के बगैर स्वर्ग राज नहीं जा सकते हैं। யோவான் 3:5 என்ன சொல்லுது, ஒருவர் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி. யோहाना 3:5 में कहता है कि जो पानी में और पवित्र आत्मा से स्नान नहीं किया वह परमेश्वर की राज नहीं जाएगा। அப்ப கண்டிப்பா நமக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், हम तो बपतिस्मा लिए हैं, பரிசுத்த ஆவி கண்டிப்பா வேணும் இல்லையா? पवित्र आत्मा இருந்தாதான் जरूरी है, பரலோகம். तो ही हम स्वर्ग राज जा सकेंगे। ஆண்டவர் சொல்லுதாரு என்னது, நீங்க இலவசமா பெறுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். आप मुफ्त में पा लीजिए। தாகமா இருக்கிறவங்க என்கிட்ட வாங்க, जो भी प्यासे है मेरे पास आना, பணமும் என்று விலையும் என்று வாங்கிக்கோங்க बिना ही पैसा के साथ मुझसे ले लो। அப்படி சொல்லி பரிசுத்த ஆவியை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. वैसे बोलते हुए पवित्र आत्मा को दिए थे परमेश्वर। ஊர்ல இலவசமா வாஷிங் மிஷின் கிடைக்குது, நீ இங்க இருந்து ஓட்டு போட போறாங்க. गांव में मुफ्त में वॉशिंग मशीन मिल रही कर यहाँ से लोग वहाँ जाते हैं मतदान देने के लिए। ஆனா பாருங்க, பரிசுத்த ஆவி ஆண்டவர் பரலோகத்துல இருக்கிற தேவன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், நித்திய ஜீவன் அடையிறது, பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு அதுதான் பெரிய டிக்கெட் மாதிரி. அதான் இலவசமா தாரேன்னு சொன்னா யாராவது ஓடி போய் நம்ம வாங்குறோமா? देखिए स्वर्ग राज के टिकट परमेश्वर मुफ्त में देते हैं, पवित्र आत्मा को मुफ्त में देते हैं, यदि हम और आप उसे लेने के लिए तैयार है। நம்ம அதை விரும்பி கேட்கிறோமா? देखिए हम उसे चाहत के साथ पूछते हैं क्या? மனுஷன் தரதோட ஆண்டவர் தரது எவ்வளவு பெரிய காரியம். देखिए मनुष्य से परमेश्वर कितना महान और बड़ा है, இவ்வளவு பெரிய ரட்சிப்பு இல்லையா? इतनी बड़ी उद्धार। அதுக்கு நம்ம இவ்வளவு அசட்டையா இருக்கிறது தப்பு இல்லையா? देखिए हमें उसे इतना तुच्छ मानते हैं, वो गलत है। நாள் கொரோனா பரவிக்கிட்டே போகுது. देखिए ये दिनों में कोरोना बढ़ती जा रही है, யார் எப்படி எப்ப போறாங்கன்னே தெரியும். कौन कब जाते हैं मालूम नहीं है। குறைஞ்ச வயசுல உள்ளவங்களும் போறான், பெரிய வயசானவங்களும் போய்கிட்டு தான் छोटी இருக்காங்க. उम्र वाले भी जाते हैं, बुजुर्ग भी जाते हैं। பயத்திலே ஹார்ட் அட்டாக்ல நிறைய பேர் போறாங்க. डर में हार्ट अटैक आ जाती है। கொஞ்சம் பயம் குறைஞ்சிருந்தது, இப்ப திரும்ப கொஞ்சம் கூட்டிட்டு போகுது. देखिए थोड़ा डर कम हो रहा था, अभी बढ़ रही है நம்ம नंबर। எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். देखिए हम सब स्वर्ग राज में जाने के लिए तैयार होना है। ஆண்டவர் வருகை முந்தி இருக்குமானா அதுக்கு தகுதிப்படணும். यदि परमेश्वर की आगमन पहला होगा तो उसके लिए तैयार होना है। ஆண்டவர் சொன்ன வழியில நம்ம என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். परमेश्वर जो बोले उस चरणों में पवित्र आत्मा पाना जरूरी है। சிலருக்கு வல்லமை இறங்கும், பனி போல இறங்குவார் ஆவியானவர். कई के ऊपर सामर्थ ओस के समान उतरती है, அது காரணம் இருக்கக்கூடாது. वो काफी कर नहीं रुकना चाहिए। கண்டிப்பா அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளணும். जरूरी अन्य भाषा पाना जरूरी है, அது பெரிய ஆசீர்வாதம். वो बड़ी आशीष है। அதை பெற்றுக்கொண்டோம்னா उसे पा लेंगे तो அப்புறம் ஆவியானவர் நம்மளை நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். पवित्र आत्मा हमें कैसे चलाएंगे वो अलग से होगा। அவர் நம்ம கூட நல்லா பேசுவாரு. वह हमसे अच्छी सी बातें करेंगे। அப்புறம் நம்ம ஆவியானவர் நம்ம அந்நிய பாஷையில பேசுறதே நம்மளுக்கு ஒரு வித்தியாசமா. आत्मा जी अन्य भाषा के साथ हमसे बातें करते हुए एक बड़ी अनुभव है।
நம்ம வாயில இருந்து அவர் பேசுறாரு. हमारे ओटो में वो बातें करेंगे। ஒரு வார்த்தை பேசி அடுத்த வார்த்தை என்னதுன்னு நமக்கு தெரியாது பேசுவோம். एक शब्द बोलते दूसरे शब्द क्या है कर कर हम नहीं जानते, लेकिन हम उसमें बातें करते हैं। அந்நிய பாஷையிலே பாட்டு தந்தா அது ஒரு வித்தியாசம். ஒரு ராகம் இப்படி போகும், இன்னொரு ராகம் அப்படி போகும். अन्य भाषा में गीत गाते समय एक चरण दूसरी ओर जाएगी और दूसरी चरण दूसरी ओर की ओर से जाएगी। எல்லாத்தையும் எச்சரிச்சு நடத்துறாரு ஆண்டவர். सभी को चेतावनी देकर परमेश्वर चलाते கண்டிப்பா அதை हैं। நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில जरूर पवित्र आत्मा पाना है। நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவாரு. यदि हम पा लेंगे तो हम बहुताई को आशीषदायक रहेंगे। பரிசுத்த ஆவி வரும்போதுதான் நம்ம என்ன செய்யணும், பலன் அடைகிறோம், தைரியமா போய் அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். पवित्र आत्मा जब आती है तब हम बल पाएंगे और धैर्य के साथ दूसरों के बारे में दूसरों को बताएंगे। அப்பதான் என்ன செய்யலாம், மற்றவங்க அந்த ஆவியானவர் இருந்து நம்ம பேசும்போது மற்றவங்க ரட்சிக்கப்படவும் செய்வாங்க. அது அவருடைய கருத்துலதான் இருக்கு. आत्मा के साथ बातें करेंगे तो ये दूसरे जन उद्धार पाएंगे, वो आत्मा के हाथों में है। நம்ம கண்டிப்பா ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுனால கண்டிப்பா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். हम आत्मिक कलीसिया में आते हैं तो पवित्र आत्मा पाना जरूरी है அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா और பயன்படும். कई लोगों को लाभदायक होना जरूरी है। கர்த்தர் இந்த வார்த்தையில ஆசீர்வதித்தார். परमेश्वर इस वचनों को आशीष करेंगे। இந்த கிருபை हम दूसरे को क्षमा नहीं किए। கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கோம். अंतिम दिनों में हम आए हैं। ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிஞ்சாங்க. परमेश्वर भलाई करते हुए घूम फिरे थे। காது உள்ளவங்க தான் கேட்க முடியுது. जिनके पास कान है वही सुनने लगे। இப்ப அவங்க உலகத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. अभी वो संसारिक बातें कर रहे थे। ஏன்னா உலக ஆசை இருக்கும்போது தேவ பரிசுத்தாவி நம்மளுக்கு இஷ்டம் இருக்காது. संसार की अभिलाषा रहेगा तो परमेश्वर की इच्छा नहीं रहेगी। பணம் சேர்க்கவங்க சேர்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். धन इकट्ठा करने वाले धन इकट्ठा करने की सोच में है। சொல்லைய ரூபாய் வாங்கிட்டேனேன்னு சொல்றாங்க. அதாவது வட்டி ரூபாயை அப்படி சொல்லைய வாங்கிடுவாங்களாம். ब्याज के साथ पूरा पैसा इकट्ठा कर அப்ப लेंगे। எண்ணம் பூரா எதுல இருக்கு? देखिए उनकी सोच पूरा किसमें है, இப்ப धन எல்லாரும் के செத்துட்டே இருக்காங்க. देखिए कई जन मर ஆனா रहे हैं, எல்லாருக்கும் பண ஆசைதான் இருக்கு. लेकिन बहुत जन को धन की योजना में ही है, सोच में பேசுகிற है। எனக்கும் உங்களுக்கும் எதுல ஆசை இருக்கு? बातें करने वाले मुझे और आपको किसके ऊपर चाहत है? நம்ம ஜனம் அழிந்து கொண்டிருக்காங்க. हमारी प्रजा मिट रही है। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வந்தாங்க, परमेश्वर आए, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிஞ்சாங்க. भलाई करते हुए घूम फिरे, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவரை தேவகுமாரன் என்பதை உறுதிப்படுத்தினார். अद्भुत और चमत्कार के साथ दिखाए थे कि वो परमेश्वर का पुत्र है कर कर। ஆனா யாருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள, அந்த உலக ஆசை உள்ளவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இஷ்டம் இல்லை. संसार की इच्छा लोगों को वो से स्वीकार ग्रहण करने के लिए मन नहीं था। அவர் தேவன் என்று தெரியும், वो परमेश्वर है कर कर அதை जानते थे, ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. लेकिन उसे ग्रहण करने के लिए मन नहीं था। லேவி கோத்திரத்தார் தான், लेवी गोत्र के थे, ஆசாரியர் தான், याजक थे, ஆலயத்துல இருக்கவங்க தான், लगातार कलीसिया में ठहरने वाले, வேதத்தை போதிக்கிறவர்கள் தான். पवित्र शास्त्र को प्रचार करने वाले, தேவ பயம் இல்லை. लेकिन परमेश्वर की भय नहीं था। அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை கைது பண்ணுதாங்க. यीशु को कैद करते हैं, எப்ப பண்ணுதாங்க? कब करते हैं? நீங்க சொல்லுங்க, எப்ப பண்ணுதாங்க? ஆ? रात இரவு. रात ला। இரவு, रात இரவு. ஏன் இரவுல பண்ணாங்க? क्यों रात को कैद करते பகல்ல हैं? தேவனை பிடிக்க முடியாது, क्योंकि दिन में परमेश्वर को पकड़ नहीं पाए थे, இரவுலையும் பிடிக்க முடியாது. रात को भी पकड़ नहीं पाए थे, தேவன் ஒப்பு கொடுத்தார். लेकिन परमेश्वर ने सौंप दिया था। எதுக்காக இரவுல பிடிக்க போறாங்க? क्यों रात में पकड़ने के பகல்ல लिए गए தேவனை थे? பிடிக்க முடியாது. दिन में परमेश्वर அது को पकड़ नहीं எழுதப்பட்டது पाते, நிறைவேறும் படிக்குது. वो जो लिखा हुआ पूरा होने के लिए। அப்போ அவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்காங்க. देखिए उतना चमत्कार चिन्ह किए। ஞாயிற்றுக்கிழமை இவரு அற்புதம் செய்தாருன்னு சொல்றாங்க. संडे के दिन, रविवार के दिन ये अद्भुत किया कर कर அது बोलते हैं, எழுதப்பட்டிருக்கிறது. वो लिखा गया है। இப்ப நம்ம மாறி இருக்கோமா? अभी हम बदले हैं क्या? அவரு கொரிந்து சபைக்கு அவர் எழுதிட்டு போறாரு. कोरिन्थ की நான் அப்போலோவை कलीसिया में लिखा, சேர்ந்தவன், मैं अपोलो का हूँ, நான் பேதுருவை मैं சேர்ந்தவன், पतरस का हूँ, நான் பவுலை मैं சேர்ந்தவன், पौलुस का நான் हूँ, இயேசு கிறிஸ்துவை मैं சேர்ந்தவன். यीशु की नासरी यीशु मसीह का हूँ। பிரிவுதான் வந்துட்டு இருக்கு. वैसे ही झुंड अभी आ रही அன்னைக்கு है। அவங்க சிலுவையில் அடைஞ்சாங்க. उस दिन वो क्रूस में चढ़ाए இன்னைக்கு थे। நம்ம இயேசுவானவரை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? आज हम यीशु मसीह को क्या कर रहे हैं? நரகம் மோசமானது. नरक भयानक है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது எரி நரகம்னு சொல்றாங்க. परमेश्वर उसके बारे में कहते हैं कोई जलने वाली नरक। இறந்து போனா எங்க போவோம்? அதெல்லாம் இல்ல. मरेंगे तो कहाँ जाएंगे, वो நம்ம மேல सोच है ही பணம் नहीं। சேர்க்கணும்.
धन के ऊपर धन इकट्ठा करते हैं। நோயாளியா இருக்காங்க. कई जन बीमार நம்ம के சுகமா साथ है, இருக்கணும்னு தெரியல நமக்கு. हम चंगाई के साथ है इसलिए हम वो नहीं जानते हैं। சொன்ன மாதிரி தம்மை நோக்கி கூப்பிடுகிற उनकी और पुकारने वाले, உண்மையாய் தம்மை நோக்கி सच्चाई के साथ पुकारने वाले, யாவருக்கும் தேவன் சமீபமாயிருக்க सभी को परमेश्वर निकट है। நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். हमें जांचना है। காலையில என் மருமகள் சொல்லிட்டு இருந்தேன், ये सुबह मैं अपने बहू को बता रही थी, நமக்கு இணக்கத்தின் ஆவி வேணும், हमें एक मन की आत्मा चाहिए, हमें क्षमा करने की स्वभाव चाहिए, இருக்கக்கூடாது. दृढ़ नहीं होना चाहिए, பரலோகம் போக முடியாது. नहीं तो हम स्वर्गराज नहीं என் जाएंगे। மருமகள் என்னெல்லாம் அப்படி இருக்க முடியாது. मेरी बहू कहने लगी मुझसे ऐसा नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। எனக்கு நான் ஜெபம் பண்ணேன், என் பிள்ளைகளுக்கு கொஞ்ச நேரம் ஏதாவது சொல்லணும். मैं प्रार्थना कर रही थी, मेरे बच्चों को मुझे कुछ कहना है कर कर। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு ஒண்ணு சொல்லிட்டா நான் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. हमारे अंदर सोच होती है कि कोई बुराई कहेंगे तो उनके चेहरों को ही नहीं देखेंगे कर தேசம் कर। அழிவுக்கு நேரா போயிட்டு இருக்கு. देश नाश की ओर जा रही है। நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? देखिए हम क्या कर रहे हैं। நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். हम सभी को प्रार्थना करना है, இந்த மாதிரி பரிசுத்தாவி பெறணும். पवित्र आत्मा को पाना है। போன வாரம் வந்தவங்க இந்த வாரம் வந்திருக்கீங்களா தெரியாது. गए हफ्ते जो आए थे वो ये हफ्ते आए क्या? ஏன்னா, எனக்கு வயசாயிட்டு நான் வரதுக்கு முன்னால போயிருவேன்னு சொன்னேன். मैं बोलने लगी कि मैं बुजुर्ग हो गई, मुझे उम्र घट गया, मैं स्वर्ग के எங்க இருக்கீங்க? 10वीं आगमन में चली जाऊंगी कर கண்டிப்பா कर। அது மேரி தானே? அல்லேலூயா. आप सब जवान है, पवित्र आत्मा पाना जरूरी है। எல்லாரும் பரிசுத்தாவியை பெறணும். सभी को पवित्र आत्मा पाना है। நான் சொன்ன மாதிரி யோவான் 3 அதிகாரத்துல யோவாना 3 अध्याय 5वां वचन में ஆவி तीसरा अध्याय 5वां பெறவாவிட்டால் முழுக்க ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க எடுத்துருங்க. जो डूबकर बपतिस्मा नहीं लिए और डूबकर बपतिस्मा ले लिए। எடுக்காம வந்தவங்க எல்லாம் आए हुए सभी डूबकर बपतिस्मा ले लिए। எடுத்துட்டியாம்மா? ஏம்மா? நேசமானதானே நீ எடுத்துட்டியா? எல்லாரும் எடுக்கணும். सभी को लेना है। திடீர்னு நம்ம வருகை வந்தா எங்க போவோம்? अचानक दूसरी आगमन आने हम तो ऐसा हम क्या कहाँ इनको जाएंगे? हम आसान से नहीं लेना நம்ம நாளைக்கு என்ன செய்வோம் அந்த கவலை நமக்கு தேவையில்லை. हाय कल क्या करूँगा कर कर वो चिंता हमारे लिए नहीं है। உண்மையா அவரை நோக்கி கூப்பிட்டவங்க எதை பற்றி நினைப்பாங்க? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடணும். सच्चाई के साथ पुकारना है, मतलब पहला परमेश्वर की राज और उनकी खोज में रहना है। அல்லேலூயா. அவர் அன்புனாலதான் ஆண்டவர் வந்தாரு. प्रेम के द्वारा ही परमेश्वर आए, அன்பை அவர் வெளிக்காட்டினாரு. प्रेम को वो दिखाए थे। அல்ல ஆளுகை செய்கிறவர்கள் அவரை உதாசீனப்படுத்தினார். वहाँ राज करने वाले उन्हें तुच्छ माने थे। இப்பவும் அதிகாரம் வந்தவங்க அதிகாரம் பண்ணிட்டே இருக்காங்க. अभी भी जो अधिकार जताते हैं वो अधिकार ही जताते हैं। உண்மையாய் ஜெபம் பண்ணணும். हम परमेश्वर की ओर सच्चाई के साथ रोकर प्रार्थना करना है। சத்துரு கூட நரகத்துக்கு போகக்கூடாது. शत्रु भी नरक में नहीं जाना है कर நம்ம कर। என்ன கண்டோம்? நாளை இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு சாவது நமக்கு என்ன கண்டோம் நம்ம நினைக்க கூடாது. हम नहीं सोचना चाहिए कि आज रहेंगे कल मर मिटेंगे कर कर। அல்லேலூயா. 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 அப்போ இந்த நாள்ல நம்ம நாடு மோசமா தலைகீழ போயிட்டு இருக்கு. इन दिनों में हमारे देश नाश की ओर उल्टी जा रही है। எதுக்காக? இது யார் ராஜரிகம் பண்ணுகிறார்? देखिए कौन राज कर रहा है। ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். அனைத்து உயிர்களையும் யார் ஆளுகை செய்தார்? देखिए कौन राज कर रहा है, परमेश्वर ही राज कर रहे என் हैं। பிள்ளை இது பண்ணிட்டு இருக்க அல்லேலூயா. सीरियल का நம்ம ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார். हमारे परमेश्वर ही राजनीति राज कर உலகத்தை रहे போல हैं। நாம் பயப்படுவதற்கு இல்ல. संसार के लोगों की समान हम भयभीत नहीं होना நம்ம है। செய்ய வேண்டியது என்ன? हमें क्या करना है? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே मैं और अपने घराना परमेश्वर की ही आराधना करूंगा। யோசுவாவின் வீட்டார் யாரா இருந்தாங்க? योशुआ की घराना कौन थे? மனைவி பிள்ளைகள் இருந்தாங்களா? अपनी नहीं छोड़ने हो रहा है। அவருக்கு அவர் சகோதரர்களே அவங்க வீட்டையுமே சொன்னாரு, நான் என் வீட்டாருமோ என்றால் वे अपने भाई और उनके परिवारों को ही कहा है कि मैं और अपनी घराना। சந்ததி இல்ல. उनकी संतान नहीं है पवित्र शास्त्र में। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நான் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிக்கணும். मैं और अपने
अपने घराने को परमेश्वर की आराधना பக்கத்து வீட்டுக்கு करूंगा। அக்கறை காட்டணும். बाजू के घराने के ऊपर காட்டணும், அக்கறை காட்டணும். सोच में रहना चाहिए। எனக்கு என் பக்கத்து வீட்டுக்காரங்க, நான் பெரிய இவ கிடையாது, मैं बहुत बड़ी नहीं हूँ, நான் உபத்திரத்துல இருந்து வந்தபடினால मैं पूरी समस्या उपद्रव के நரகத்தை साथ आई பற்றி हूँ। வாசிக்க வாசிக்க பைபிளை பற்றி வாசிக்க வாசிக்க நரகம் எவ்வளவு மோசமான शास्त्र में पढ़ते पढ़ते देखिए नरक कितनी भयानक நம்ம है। இருக்க பக்கம் இப்ப நரகத்தை தான் நம்ம அனுபவிச்சுட்டு अब तो இருக்கோம். हम नरक की महसूस कर रहे हैं। கிறிஸ்தவர்கள் என்னதான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க? देखिए मसीह के लोग क्या महसूस நரகத்தை कर தான் रहे நம்ம हैं, அனுபவிச்சுட்டு இருக்கோம். नरक को ही महसूस कर रहे हैं। அல்லேலூயா. எங்குமே சமாதானம் இல்ல. कहाँ भी शांति नहीं है। நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நம்ம हमें என்ன प्रार्थना செய்வோம்? करना है। நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு நம்ம என்ன செய்வோம்? அவர் பார்த்து देखिए हाय मैं कल के लिए क्या करूंगी कर कर वो देख लेंगे, அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்துட்டு வர பார்க்க முடியாதா? वो देखेंगे क्या नहीं। லாக்டவுன் வந்தோடனே எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. लॉकडाउन आते ही मुझे बहुत போன வாரம் நான் சொன்னேன், रोना आई। எங்க வீட்டுக்கு கீழே உள்ள அப்பாவும் மகனும் பிடிச்சு கொண்டு போயிட்டான். हमारे नीचे की दुकान में पिता और लड़के को छोटी दुकान में लेकर गए। அன்னைக்கு அன்றாட வாழ்க்கைக்குள்ளவங்க என்ன செய்வாங்க? हर दिन के कार्य में जो काम करते हैं, वो लोग क्या யாருக்காக करेंगे। இது வந்திருக்கு? இது உத்தரவாதி நானும் நீங்களும். मैं और आप ही जवाबदार है। அவருடைய நாமத்தை நமக்கு தரிச்சிருக்காரு. उनके नाम को हमें दिया है। நம்ம தேசத்துக்காக அக்கறை கொள்ள வேண்டும். हमें देश के लिए जवाबदारी लेना है। நம்ம ராக்காலங்களில் ஜெபிக்கணும். அவரை சும்மா இருக்க விடக்கூடாது. रात के समय में प्रार्थना करने परमेश्वर को ऐसे ही नहीं छोड़ना है। சில திட்டு போறாங்க. मशीन को लेके जा रहे हैं, கைகளா நடக்குது. सब उल्टी चल रही है। யார் ராஜரிகம் பண்ணுதா? देखिए अब कौन राज्य कर रहा है, हमारे पिता ही राज्य कर रहे हैं। ஞாபகப்படுத்துறேன். ஏசாயா 62 நினைக்கிறேன். ईसाया 60:20। அதுதான் எனக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம ஜனங்கள் அழிந்துட்டு இருக்காங்க. वही मेरी याद में आ रही है, लेकिन हमारी प्रजा मिट रही है। இதோ இருள் பூமியையும் ஆறிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ இருள் பூமியை என்ன செய்திருக்கு? இப்போ देखिए இருளினால் अंधियारा पृथ्वी पर है, अंधियारा की राज हो रहा है। ஆண்டவர் சொன்னாரு, இது இருளின் ஆதிக்கமும் அந்தகாரத்தின் கிரியாயா இருக்கிறதுன்னு அந்த கைது பண்ணவங்களை பார்த்து சொன்னாங்க. परमेश्वर तभी कहे कि ये अंधकार की राज्य और अंधकार के दिनों कर कर कहे थे। எனக்கு எப்பவும் நான் உங்க கூட தான் இருக்கேன். देखिए मैं लगातार आपके संग ही हूँ, அப்பெல்லாம் நீங்க என்னை கைது செய்யல. तब तुमने मुझे कैद नहीं किया। எப்பவுமே அவரை கைது செய்ய முடியாது. कभी भी परमेश्वर को कैद नहीं कर सकेंगे, நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். हमारे लिए सौंपा गया। அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு அற்புதம் அதிசயம் கண்டோம். அவங்களுக்கு பண ஆசை இருந்தது. देखिए कितना अद्भुत और चमत्कार देखने के समय उनके पैसा की लालच थी, பதவி ஆசை இருந்தது. पद की लालच थी, அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. वो अधिकार जता रहे थे। கடைசி வரைக்கும் அவங்க திருந்தவே இல்லை. अंत तक वह मन नहीं फिरे। 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிருக்கு. 3 घंटे लगातार अंधकार छाई हुई थी। ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது परमेश्वर क्रूस में चढ़ाए गए பூமி समय அதிர்ச்சி உண்டாகுது. भूकंप हुई थी, ஆனாலும் அவங்க கடைசியில என்ன சொல்றாங்க? फिर भी वो अंत में क्या कहते हैं, அந்த எத்தன் இயேசுவான அவர் பார்த்து சொல்றாங்க, उस झूठा அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது நான் உயிரோடு வந்தேன்னு சொன்னா उस व्यक्ति कहा कि वह जब जीवित था कि मैं जी उठकर आऊंगा कर அப்படி कर சொல்றாங்க. वैसा कहने लगे। இருதயம் அவங்களுக்கு அவ்வளவு கொழுத்து இருக்குது. देखिए उनकी हृदय चर्बी से भरी हुई थी। இப்போ நமக்கு மோசமான சூழ்நிலை நம்ம இருந்தே எப்படி இருக்கு? देखिए इस बुरी परिस्थिति में हमारी हृदय कैसी है। அவங்களுக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க. उनके दिए हुए चांस को वो खो बैठे। பிலாத்து தன்னுடைய சான்ஸை விட்டுட்டாரு. पिलात भी अपने चांस को खो बैठे। அது நல்லா தெரியுது. वो अच्छे से जानते थे குற்றமே இல்லை. ये निर्दोष है, அப்ப இவர் விடுதலை எல்லாம் பண்ணிருக்கணும். इन्हें छुड़ाना चाहिए था। விடுதலை பண்ண அவர் சொன்னாரு, ராஜான்னு அவன் சொன்னான்னா ராஜா, நான் ராஜான்னு சொல்றா, ராஜான்னு சொன்னா நீர் விடுவிக்க கூடாது. यदि यीशु मसीह अपने आप को राजा कहेंगे तो आप नहीं छुड़ाना चाहिए कर அப்ப பிலாத்து பதவி போயிரும்னு அவரு கையை கழுவிட்டார். पिलात अपना पद चले जाएगा कर वो अपने हाथ को धो இன்னைக்கு நம்ம बैठे। எத்தனை பேர் கை கழுவிட்டு இருக்கோமா? देखिए आज हम कितने जन हाथ धोते हैं। நம்ம உத்தரவாதத்தோட ஜெபம். हम जवाबदार लेकर प्रार्थना करना அந்த है। அம்மா பிலாத்து மனைவி சொல்றாங்க, पिलात की पत्नी कहती இந்த है, நீதிமானுக்காக நான் ராம் முழுதும் போராடி इस धार्मिक के लिए मैं रात भर लड़ाई थी, நீங்க அவருக்கு ஒன்று செய்யுங்க. आप उसे कुछ मत कीजिए। எத்தனை சான்ஸ்? देखिए कितना चांस मिला। இவர் ஆராய்ந்து பார்க்காரு. पहला ये जांच कर देखते हैं குற்றம் இல்லைன்னு ये தெரியுது. निर्दोष है,
ரெண்டாவது நீ ராஜாவோன்னு கேட்காது. फिर वो कहते हैं कि आप यदि आप राजा है நீ சொல்லுகிறபடிதானே இயேசு சொல்றாரு. जैसा आप कहते हैं वैसा ही, ஆனாலும் அதையும் கேட்டாரு. फिर भी उसे सुने थे। உனது மனைவி சொல்லிவிட்டாங்க, அதையும் கேட்டாரு. तीसरा पत्नी कहती है, அவரை பற்றி சரித்திரம் சொல்லுது, அவருடைய ஆவி கையை கழுவிட்டே இருக்குதான். इतिहास उनके बारे में कहता है कि उसकी आत्मा हाथ धोते ही फिरती है। நரம் இருக்குது. देखिए नरक जरूर है, இப்பவுமே எச்சரிக்கைப்படுகிறோம். हम अभी से चेतावनी पा रहे हैं। பிறருக்கானதை நாடுங்கள்னு சொல்லி, दूसरों के लिए பிறருக்கானதை நாடுங்கள். दूसरों के लिए सहायता करो, அப்ப மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். दूसरों के लिए हम प्रार्थना करना जरूरी है। பின்னால வரணும்னா அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு यदि என் பின்னால வரணும். कोई मेरे पीछे आना चाहता है, अपने अपने क्रूस को उठाकर मेरे நம்ம पीछे आना। மன்னிக்கிறதுல முந்தி கொள்ளணும். क्षमा करने के लिए पहला होना என் चाहिए। மேல தப்பில்ல, அவன் மேலதான் தப்பு. मेरे पास कुछ गलत नहीं है, उसके ऊपर ही है। देखिए मैं कैसे सुनूं, ऐसा हम कहते हैं। ஆண்டவர் சொன்னாங்க, உன் சகோதரன் மேல உனக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சா, यदि अपने भाई के ऊपर कुछ दोष है करके तू जानता உன் है, சகோதரனுக்கு உன் மேல குறை அப்படித்தானே இருக்கு. மத்தேயு எடுத்தவங்க வாசிக்கமா இப்படிக்குள்ள கண்டுபிடிச்சுக்கிட முடியாது. பாருங்க, ஒரு ஆளு 1 மைல் தூரம் வர சொன்னா 2 மைல் यदि தூரம். कोई आपको 1 मील आने बोलेगा तो आप दूसरे मील उनके साथ जाना நம்மளுக்கு है। என்ன சொல்லி இருக்கு? சத்துருக்களை देखिए क्या कहा है कि கட்டளை शत्रुओं को प्रेम करना है, परमेश्वर की आज्ञा है। சிநேகிங்கள். ஏன்னா நம்ம நாடு மோசமா இருக்குது, देखिए हमारी देश बुरी स्थिति में है, இருளின் ஆதிக்கம் நடக்குது. अंधकार की राज छाया हुआ ஆனா है। நம்ம என்ன செய்துட்டு இருக்கோம்? देखिए मैं और आप क्या कर रहे हैं, ஜென்ம சுபாவத்துல நம்மை பற்றி उसी जन्म स्वभाव में हमारे बारे में குற்றம் இல்லைங்கிறத நிரூபிக்க பார்த்துக்கணும். हम निर्दोष है कर कर प्रूव करते हैं। இது தேவையில்லாது. ये नहीं அந்த जरूर, ஆண்டவரே ये நம்ம नहीं பற்றி சாட்சி चाहिए। கொடுப்பார். परमेश्वर ही गवाही देंगे। அது யாரும் எடுக்கலையுமா? எத்தனை அதிகாரம்? வாசி. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதுக்கு முன்னாடி சொன்னோமா, உன் சகோதரனுக்கு அந்த வசனம் வாசிக்கணும். அதே வசனம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கேதானே பலிபீடத்திற்கு முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கை கூட ஆண்டவர் விரும்பல. हमारे दान को भी परमेश्वर प्रिय नहीं है। எனக்கு வேணும், संगति होना चाहिए, क्षमा होना चाहिए करके परमेश्वर चाहते हैं। இருக்கு. அப்ப இங்க எப்படி ரட்சிக்கப்படும்? देखिए भारत देश कैसी उद्धार पाएगी। ஒரு வீட்லயே நமக்கு இணக்கம் இல்லைன்னா எப்படி இங்க ரட்சிக்கப்படும்? एक घर में हमारे पास संगति नहीं है कि भारत देश कैसी उद्धार पाएगी। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம இப்ப வாசிக்கணும். 5:24 உன் சகோதரனுக்கு 33 உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயா. சகோதரனுக்கு ஐக்கியம் இல்லாம நீ என்ன செய்யாத? காணிக்கை செலுத்தாத. भाई भाई के पास प्रेम नहीं है तो तू बेट मत चढ़ाना। யாராவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களா? देखिए भाई एक चारा के साथ रहते हैं क्या? இன்னைக்கு நம்ம பார்த்த பகுதி கொர்நேலியு எப்படி இருக்காங்க? देखिए आज हम देखे हुए पवित्र शास्त्र कोर्नेलियस कैसा है, உறவினரோடு சேர்ந்து கூட்டம் வைக்காங்க. अपने रिश्तेदार के साथ मंडली में है। நிறைய வீட்டுக்கு போனா உறவினர்களே அங்க இருக்க மாட்டாங்க. कई घरों में रिश्तेदार नहीं रहते हैं। மனஸ்தாபம். एक दूसरे के बाद என்ன கொண்டு போறோம்? कड़वाहट क्या लेके जाते हैं? प्रेम जताना ही अहम है। வாக்குவாதமே இருக்கவே கூடாது. वाद विवाद नहीं होना चाहिए। அல்லேலூயா. 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 அப்போ தொழுது கொள்கிற யாவருக்கும் जो उन्हें आराधना करते हैं, உண்மையாய் தொழுது सच्चाई के साथ आराधना करते हैं, பிறருக்கானதை நாடி ஜெபிப்பவர்கள் உண்மை. दूसरों के लिए प्रार्थना करने वाले। ஆண்டவர் சொன்னார், நீதியின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்கள். அது என்ன நீதி? देखिए वो क्या धार्मिकता ஒரு है। நாளைக்கு எத்தனையோ பேர் நரகத்துல விழுந்துட்டே இருக்காங்க. देखिए एक दिन में एक क्षण में कई जन नरक की ओर जा रहे हैं। எத்தனையோ பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. इलेक्शन में कई जन मारे गए। நம்ம பிள்ளைகளை போல நம்ம ஆடணும். हमारे बच्चे की समान हमारे जवान मर मिटे, நீதி கேட்டதற்காக மரித்து போனாங்க. न्याय पूछे थे इसके लिए मर गए। நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்?
देखिए हम कैसे अच्छे रह सकते हैं, हम शांति के साथ कैसे रह सकते हैं, हम कैसे अच्छे पदार्थ भोजन करेंगे। தேசத்தை பற்றி நம்மளுக்கு பக்தி வைராக்கியம் வேணும். देश की ओर हमारे पास भक्त वैराग्य होना நம்ம चाहिए। மன்னிக்கிறதுல வைராக்கியம் காட்டக்கூடாது. क्षमा करने में हम दृढ़ नहीं होना चाहिए। ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் சத்துருக்கள் மேல நீங்க என்ன செய்யுங்க, சிநேகியுங்கள். परमेश्वर कहा है कि अपने शत्रुओं को स्नेह कीजिए। அல்லேலூயா. அல்லேலூயா. நான் வேற எதெல்லாமோ பேசணும்னு நினைச்சேன். मैं दूसरा और कुछ बातें करने என்னால चाहती थी, பேசவே முடியல. मुझे बातें करने नहीं हो ஏன்னா रहा நம்ம है। இந்த தேர்தல் 2ஆம் தேதி என்ன போறாங்க. इलेक्शन तमिलनाडु में मई 2 को गिनती करेंगे। நம்ம ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். हमारे परमेश्वर ही राज कर रहे அவர் हैं। ஆளுகை செய்ய வேண்டுமானால் यदि वह राज करना है तो நம்ம இப்பொழுதே அவர் தாழ்த்தி हम अभी दीनता कर நம்ம कर தேசத்துக்காக ஜெபிக்கணும். हमारे देश के लिए प्रार्थना करना है। சட்டமன்ற தேர்தல் தானே, இந்த சட்டமன்ற தேர்தல்ல எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சட்டமன்ற நம்ம ஜெயிக்கணும். கிறிஸ்துவர்களுக்கு मस्ती की राजनीति होना चाहिए। ஏன்னா நம்ம ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். हमारे परमेश्वर ही राजनीति ஏன் करते இப்ப हैं। ஆளுகை செய்ய முடியல? நம்ம ஆண்டவர் ஏன் ஆளுகை செய்ய முடியல? देखिए हमारे परमेश्वर क्यों राजनीति அவர் नहीं कर ஆளுகை செய்கிறார். वही राज कर रहे हैं, लेकिन हमें सब सौंप दिए। இதுல இருந்து நம்ம ஜனங்கள் விடுதலை அடையணும். इसमें से हमारी प्रजा छुड़ाया जाना चाहिए, நாமும் விடுதலை அடையணும். हम भी छुड़ाना நம்ம चाहिए। என்ன செய்யணும்? उसके लिए हमें क्या करना है? ரோட்ல போயிட்டு தான் இருந்தாங்க. नाव में जा रहे थे, அல்லேலூயா. அல்லேலூயா। ஒரே புயல், आंधी आई थी, ஒரே காற்று. तूफान आई थी, ஏன் அவர் அதட்டினாரு? क्यों उसे डांटे அது थे? பிசாசு அந்த காற்று கொண்டாந்து. देखिए वह शैतान उसे लेकर आया கடல்ல था, அந்த அலைகள் கொண்டாந்து பிசாசு. समुद्र में उस लहर को शैतान लाई थी। இப்போ நம்ம அப்படிதான் இருக்கோம். अब हम भी वैसे ही அதை है। பத்தி ரொம்ப பேசுறது இல்ல. வீட தேடி வந்துருவாங்க. உயிருக்கு பல்வேறு உட்காருங்கன்னு வீடு தேடி கடமை எந்திரிச்சு அவங்க தூக்கிட்டே வருவாங்க। இல்ல, நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னாரு, என்ன சினிமா பத்தி பேசுறீங்களான்னு நீங்க, நான் முன்னாலும் பார்த்த கதை. सिनेमा की डायलॉग बता रही, पुरानी सिनेमा की डायलॉग बता रही। வீரபாண்டியனை பிடிச்சாச்சு. वो वीर को पकड़ा गया, காட்சி கொடுத்தது அவங்க ஆளுங்க தான். उन्हें पकड़वा दिए थे, उनके ही आदमी थे, இருக்காங்க. वो सब उनके पास है। பிரிட்டிஷ் ஆட்சியில கட்டபொம்மனை பிடிச்சாங்க. இது ब्रिटिश के சரித்திரம். राज्य में कट्टाबोमन नामक एक राजा को पकड़े थे। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம நாட்டுல உள்ளவரை அவர் சொல்றாரு, हमारे देश की प्रजा राजा वह कहते हैं உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்க, எனக்கு जो உயிருக்கு பயம் கிடையாது. जो अपने प्राण से डरते हैं वो बैठ जाइए। இப்ப நமக்கு பயம் இல்லை. இப்ப இருந்தா நம்ம மோட்சம் போகணும். हमारे लिए मरण की भय नहीं है, अभी हम मरेंगे तो स्वर्ग राज में ही जाएंगे। அதுக்கு நம்ம மன்னிக்கணும், उसके लिए हमें क्षमा करना है, எனக்கு உண்டாகணும். संगति होना चाहिए। 120 பேர் ஒன்று கூடி இருக்கும்போது 120 लोग इकट्ठा रहते समय அந்த வீடு அசைஞ்சுது. उस घर हिल रही थी। அல்லேலூயா. அல்லேலூயா। ஏன் வீடு அசைஞ்சுது? देखिए घर क्यों हिल रही थी? क्योंकि वहाँ एक मन संगति हुई थी। அந்த 2ஆம் தேதி நம்ம ஆண்டவரை அசைக்கணும்னா मई 2 तारीख को परमेश्वर को हिलाना है, तो परमेश्वर को हिलाना है तो ஆண்டுக்கு மன்னிப்பு கேட்டுறணும். अब से परमेश्वर के पास क्षमा எனக்கு मांगना है। யார் கூட எனக்கு பகை இருக்கவே கூடாது. मेरे लिए कोई भी विरुद्धता नहीं है। சகோதரர்னா ஒன்னா பிறந்தவங்க தான் சகோதரர்கள் கிடையாது. भाई मतलब जो साथ में जन्मे वह அப்படி नहीं, நாமம் தரிச்சிருக்க எல்லாரும் சகோதர சகோதரிகள். उनके नाम जो भी ग्रहण किए वह सब भाई बहन है। ஆண்டவர் எப்படி சொல்றாங்க? देखिए परमेश्वर कैसे बताते हैं, நீங்க ஒப்புரவானபடி எனக்கு ஆண்டு செலுத்தினா போதும். आप संगति होने के बाद भेंट चढ़ाना। நமக்கு நிறைய காரியத்துல ரட்சிப்பு இல்லாம இருக்க காரணம் कई कार्य में हमारे पास उद्धार नहीं है। என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும். मुझे जांचना है। அல்லேலூயா. அல்லேலூயா। அப்போ போட்ல போகும்போது देखिए नाव में जाते समय ஆனா ஆண்டவர் உனக்கு கூப்பிட்டாங்க. वहाँ आंधी तूफान आई थी और परमेश्वर की ओर पुकारने लगे, उनके पास विश्वास नहीं था, ஆண்டவர் அமர்த்தினாரு. फिर भी परमेश्वर उन्हें थामे थे। நமக்கு விசுவாசத்தோட ஜெபிப்போம். हम विश्वास के साथ प्रार्थना करेंगे।